சம்மர்னாலே மாம்பழம் எப்படியோ அதே மாதிரி தான் பலாப்பழமும். பலாப்பழ கேசரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 3 ஸ்பூன் நெய் விட்டு 10 முந்திரியை உடச்சி வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதே நெய்யில் 10 திராட்சையும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். 6 பலாப்பழத்தை பேஸ்ட் ஆக்கி இதே நெய்யில் 2 நிமிஷம் நல்லா வணக்கி எடுத்து வச்சுக்கோங்க. வணக்கிறது தான் எல்லாத்துலேயுமே டேஸ்ட்டு, ஸோ வணக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் எகெயின் விட்டு 1 கப் டபுள் ரோஸ்டட் ரவை ஆட் பண்ணியிருக்கேன். அது ரோஸ்டடாக இருந்தாலும் நெய்யில் வணக்கையில் கூடுதலான டேஸ்ட் இருக்கும். ரவை வறுத்ததுக்கப்புறம் 1 கப் ரவைக்கு 4 கப் சுடு தண்ணியை நல்லா கொதிக்க ஆட் பண்ணணும். இப்படி ஆட் பண்ணும்போது கட்டி வராமல் இருக்கும். பிகினர்ஸ் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். ரவை வேகிறதுக்கு முன்னாடி சுகர் ஆட் பண்ணக்கூடாது. அப்படி ஆட் பண்ணிங்கன்னா ரவை வேகாது. ரவை நல்லா வெந்ததுக்கப்புறமா ஜாக் ஃப்ரூட்டை ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஏலக்காவும் தட்டி வச்சுருக்கேன், அதையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். கலருக்கு எல்லோ கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். 1 கப் ரவைக்கு 3/4 கப் சுகரே இதுக்கு போதும். ஏன்னா பழத்திலே ஸ்வீட்னஸ் இருக்கும். உங்களுக்கு ஸ்வீட் ரொம்ப வேணும்னா 1 கப்புக்கு 1 கப்பே ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், கேசரி ரெடியாச்சு. ஃபைனலாக 3 ஸ்பூன் நெய் விட்டு வறுத்த முந்திரி திராட்சை எல்லாம் மிக்ஸ் பண்ணி இப்படி ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேசரி ரெடி. என்ஜாய் பண்ணுங்கள்.